வணக்கம் நட்புக்களே, இது உங்கள் ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். நாம கேட்க போற கதையின் தலைப்பு தேவதை பெண்ணே நீ யாரோ. குறுந்தொடர். எழுத்தாளர் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். தேவதை பெண்ணே நீ யாரோ. அத்தியாயம் 1. பா, செம்ம அழகா இருக்குல்ல என்று பிரத்யேக ஜவுளிக்கடையின் ஷோகேஸ் பொம்மைக்கு காலை நேரமே கஸ்டமர்கள் வருகைக்கு முன் அந்த பீச் நிற டிசைனர் கவுனை அணிவித்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் செய்துவிட்டு கூறி நின்றாள் மீனலோச்சனி. மீனா, போதும் போதும், அது பொம்மைதான், அதை ரெடி பண்ணி என்னவோ ஒரிஜினல் பொண்ணு போல ஓவரா அலங்கரிச்சு ரசிக்காத என்றார் உடன் பணிபுரியும் கோமதி அக்கா. கா, நீங்க வேற, அவ அத பொம்மையா பாக்கல, தானாவே நினைச்சு தினம் தினம் இது போல ட்ரெஸ் பண்ற போல கனா காணுவா என்றாள் தோழி கலை. அப்படியா சந்ததி, அது சரி, நாமெல்லாம் கடைசி வர கனவுல வாழ்ந்தாதான் உண்டு என்று கூறி வேலையை கவனிக்க சென்றார் மற்றொரு பெண்மணி. ஏன் கனவுலதான் வாழணும், அதெல்லாம் நிஜத்திலேயே நடக்கலாமே என்று கூறினாள் மீனா. பொம்மையின் காலுக்கு ஃபேன்சி ஷூக்களை அணிவித்து எழுந்த கலை. நடக்கும் நடக்கும், அதெல்லாம் சிண்ட்ரலா கதை போல ஃபேண்டசி கதைகள்ல தான் நடக்கும் என்றாள். இதோ பாரு மீனா, கனவு காணலாம், ஆனா எல்லாம் ஒரு அளவுதான். அதுக்கு பிறகு வாழ்க்கை நம்மள கூட்டிட்டு போற பாதையில தான் நாம பயணிச்சாகணும் என்று அவள் தலை வருடி சென்றார் கோமதி. அவரும் 10 வயதில் இப்படி கனா கண்டவர்தானே. தற்போது இவளை போன்று 10 வயதில் இருக்கும் அவரின் மகளும் இப்படித்தான் கனவு காண்கிறாள். இங்கு ராணியாக வாழ இப்பெண் ஒரு ராஜாவை அல்லவா எதிர்பார்க்கிறாள். மாறாக அவளே ராணியாக முயன்றால் கூட வாழ்வில் உருப்பட்டு விடலாம் என்று சாதனை புரிந்த பெண்களை பற்றி எங்கேனும் பார்க்கையில், கேட்கையில், எங்கேனும் தத்தி திணறி படிக்கையில் படிப்பறிவு குறைவாக கொண்ட கோமதி நினைத்துக் கொள்வார். என் செய்ய என் சொல்ல 12ஆம் வகுப்பை முடித்து எந்த கூடுதல் திறமையும் இல்லாது ஜவுளிக்கடை பணியில் இருக்கும் வெள்ளந்தி பெண்ணிற்கு என்ற திறமை அவளை வாழ்வில் முன்னேற்றிவிட முடியும் என்று அவளும் திருமண வாழ்வை தவிர்த்து காண காண முடியும் என்ற சலிப்புடன் வேலையை கவனித்தார். சரி, அந்த அக்கா சொன்னது நிதர்சனம், அதுக்கு ஏன் முகத்தை சுருக்கிட்டு நிக்கிறவ என்று கேட்டாள் கலை. போக்கா, அன்னிக்கு அப்பத்தாவ பாக்க போனப்ப என் பேத்திக்கு ராசா கணக்கா மாப்பிள்ள வருவான், அவ அழகுக்கும் குணத்துக்கும் அவதான் வேணும்னு கட்டிட்டு போவான்னு சொன்னுச்சு என்றாள் மீனா. சரி, வந்தா தாராளமா போ, நாங்க என்ன உன்னை பிடிச்சா வச்சுக்க போறோம் என்றாள் கலை. ஏங்கா நீயும் இப்படி பேசுற என்று மேலும் தான் முகம் சுருக்கினாள் மீனா. சரிடி, நடந்தா சந்தோஷம்தான், ஆனா இங்க நம்ம துயர நாம தான் துடைக்கணும், நமக்கு பசிச்சா நாம தான் சாப்பிடுறோம், அப்படித்தான் என்று ஆறுதலுக்கு கூறி அவளை சமாதானம் செய்து வைத்தாள் கலையும். அன்று காலை முதல் தன் தேவதை கனவு களைவது போல உணர்ந்தாள் மீனா. அதன் விளைவாக முதல் படியாக, நீ வேணா பாருக்கா, நான் அந்த ட்ரெஸ்ஸை என் பிறந்த நாளுக்கு இம்முறை வாங்க போறேன் என்றாள் மீனா மூக்கை உறிஞ்சிக்கொண்டே. அதை வாங்கி போட்டுட்டா மட்டும் நம்ம வாழ்க்கை தேவதை கணக்கா மாறிடுமா என்று கேட்டு வைத்தாள் கலை. ஏன், ஒரு நாள் தேவதையா வாழ்ந்துட்டு தான் போறேனே என்று வீம்பு கொண்டாள் மீனா. அதோட விலைய பாத்தியா? 2000 ரூபாய். உன்னோட 5 நாள் கால் கடுக்க நின்ன உழைப்புக்கான சம்பளம். நம்ம அந்த காசுல 5-6 துணியே வாங்குறவங்க. உங்க அம்மா கிட்ட நல்லா விளக்கமாத்தால வாங்க போற என்று எச்சரித்தாள் கலை. என்ன, மீனாதான் கேட்பதாக இல்லை. ஒரு நாள் முதல்வர் போல ஒரு நாள் இளவரசியாக வாழ நினைப்பவளின் சிறுபிள்ளைத்தனமான ஆசையை கேட்டு பதிலற்று போனார் கோமதி. ஒரு நாள் கனவு வாழ்நாள் கனவாக தொடர்ந்தால் ஏமாற்றமே வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரும் என்று எண்ணிக்கொண்டார். அன்றைய நாள் முழுக்க அன்னையிடம் பேசி பணத்தை வாங்கி வர வேண்டுமே, அதுவரை அந்த ஆடை விற்காமல் இருக்குமா என்ற எண்ணமே அவளை ஆட்கொண்டிருந்தது. அவளின் ஆசை அன்றே பொய்த்து போக அந்த ஆடையும் விற்று போனது. அது விற்று போன போது கலைக்கு அவளை சமாதானம் செய்யவே சரியாய் போனது. அந்த கனவு உடைந்தாலும் வாழ்வை குறித்த அவளின் கனவு பலிக்குமா அல்லது நிதர்சனம் மூளையில் உரைக்குமா? அத்தியாயம் 2. சொல் பேச்சு கேப்பியா மாட்டியாடி, அத்தனை என்னடி வீம்புனக்கு என்று மகளை போட்டு சாத்து சாத்தென சாத்திக் கொண்டிருந்தார் சரசு. ஏ சரசு, புள்ளைய போட்டு எதுக்கு அடிக்கிற என்று கோமதி அக்காதான் தற்சமயம் மீனாவை காப்பாற்றிவிட்டது. கலையோ, சொன்னா கேளு மீனா என்று அடி வாங்கி அழுபவளைத்தான் தேற்றிக் கொண்டிருந்தாள். அவரும்
கலையும் கூட பக்கத்து பக்கத்து தெருவில்தான் வசித்து வருகின்றனர். இவர்களைப் போல காலனி வீட்டில். அது சரி, அவர்கள் என்ன இங்கு என்றால் இன்று மீனாவுக்கு நிச்சயமாம். சந்ததி மீனாவுக்கே நேற்றுதான் சுட சுட ஆவி பறக்க வந்து சேர்ந்தது. அதில்தான் குமரிக் கொண்டிருக்கிறாள் மீனாவும். என்ன கோமதிக்கா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அந்த குடிகார பயல வச்சுக்கிட்டு இதுங்க ரெண்ட கரை சேர்த்ததான நானும் போராடிட்டு கிடக்குறேன். இதுல மூணாவதா ஆம்பளை புள்ள கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த வேணும்னு பெத்து வச்சு அவனுக்கு இப்பதான் 8 வயசு ஆகுது. அவனையும் படிக்க வைக்கணும் என்ற சரஸ்வதிக்கு கல்வி கடவுளின் பெயர் இருந்தும் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கும் எண்ணமும் அவர்களுக்கும் கல்வி அவசியம் என்ற எண்ணமே இல்லாது போனது அவர் தவறு மட்டுமா? இடையில இவளுக்கு போடுற 1/4 பவுனு 1/2 பவுனு தங்கத்தோட கட்டிக்கிறேன்னு நல்ல இடமா வந்தா கட்டிக்க கசக்குதா இவளுக்கு? எல்லாம் இவங்க அப்பத்தா கிளவிய சொல்லணும். சீமையில இருந்து மகராசம் வருவான்னு இவ மனசுல கனாவை விதைச்சிட்டு அது நிம்மதியா போய் சேர்ந்துருச்சு என்று போய் சேர்ந்த கிழவியை 2 திட்டு திட்டி விட்டு மகளை மேலும் 2 முதுகில் வைத்தார். அட விடுடி, நான் பேசுறேன் என்று கோமதி அவரை மலைக்கு பாசி பிடித்த அத்தனை காலனி குடும்பங்களுக்கான பொது மாடியில் நடக்கவிருக்கும் நிச்சய வேலைகளை கவனிக்க துரத்திவிட்டிருந்தார். அம்மாடி மீனா, அக்காவை பாரேன் என்று அவள் வதனத்தை நிமிர்த்திக் காண நயனங்கள் யாவும் கண்ணீரும் செம்மையும் தான். ஏமா இப்படி அழுதுட்டு கிடக்குற? பையன் நம்ம ஏரியாதான். நம்ம கடை முன்ன பானிபூரி பேல்பூரின்னு கடை வச்சிருக்க சதீஷ் தான். கடை வச்சிருக்கவன் தானேன்னு நினைக்காத தங்கம். கடையில நல்ல வியாபாரம், நல்லா சம்பாதிக்கிறான். நாளை பின்ன இது போல பவுனு இத்தனை வேணும்னு கேட்காத இடமெல்லாம் வருமோ வராதோ என்று அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆமா மீனா, இதாண்டி நிதர்சனம். என் வீட்ல எல்லாம் சுமை தாங்க ஆள் வேணும்னு நல்ல வரன் வந்தாலும் இப்போதைக்கு இல்லைன்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பிடும். உனக்கு அமையுது. இதை விட எல்லாம் எவனும் ராஜாவெல்லாம் நமக்காக வரமாட்டான் என்றாள் கலை. மீனா ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அவள் மறுப்பிற்கு மதிப்பில்லை என்று உணர்ந்து கொண்டாள். குடும்பம் அன்னையை தாண்டி முடிவெடுக்கும் அளவு அவள் இல்லை. அமைதியாக தான் பொம்மைக்கு தினமும் உடை அணிவித்து ஒப்பனை செய்துவிட்டது போல இன்று தனக்கு செய்ய தன் கனவுகள் மறிக்கும் நிலையில் உயிருள்ள பொம்மை போல தன்னை அழித்து நின்றிருந்தாள். அவள் கண்முன் அவ்வப்போது தோழிகள் அழைப்பில் அந்த கடையில் நின்று பேல்பூரி உண்டபோது அவனை எதேர்ச்சியாக கண்ட நினைவுகள் வந்து சென்றது. இனிக்கவில்லை, கசந்தான். நினைப்பில் கூட தன் கனவுகளை கலைக்க வந்த பாதகனாய் தெரிந்தான். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ என்று அவளை தயார் செய்து காலனியே வேடிக்கை பார்க்க மாடிக்கு அழைத்து சென்றனர் கோமதியும் கலையும். சரசு சுத்தமான பசும்பாலை லிட்டர் 55 என மனமுவந்து வாங்கி அதில் பட்டும் படாமல் தண்ணீரை கலந்து மணக்க மணக்க காஃபி போட்டு டம்ளரில் நிரப்பி அதை தட்டில் வைத்து எடுத்து வந்து மகள் கரத்தில் கொடுத்தார். தன் தலையெழுத்தை நொந்து கொண்டு சர்வர் பணி போல நாணமற்றுத்தான் கடமையாக செய்தாள் அச்செயலையும். சதீஷ் அவளை கண்டான். அவன் மாலையே கடை போடுவதால் கடை வாசலில் அவளை அரிதாகத்தான் கண்டிருக்கிறான். தோழிகளோடு என்றாவது வருபவள் பானி சேர்வா எதுவும் வேணும்னா திரும்ப வாங்கிக்குமா என்றாலும் தலையசைப்போடு சரி ஓரமாய் நின்று உண்பவள் வந்து வாங்கவே மாட்டாள். ஒட்டியும் ஒட்டாத கலவையை ஒட்டாமலேயே உண்டு முடித்து 9 மணிக்கு ஷேர் ஆட்டோவில் கிளம்பும் பெண் தன் ஏரியாதான் என்று தாமதமாகவே 28 பயணிக்கும் ஆடவன் அறிந்து ஆர்வம் கொண்டான். என்ன, அவளின் கடைக்கண் பார்வை கூட அவன் மேல் விழவில்லை. அன்றும் சரி இன்றும் சரி. கனகாம்பர நிற சேலை அவள் உடலை சுற்றியிருந்தது. காதில் இருக்கும் 3 கிராம் ஜிமிக்கியும் 1 கிராம் மூக்குத்தியும் தான் அவளின் தாய் வீட்டு சீதனம் என அவள் உடலில் மின்னியது. கழுத்தில் ஜவுளிக்கடை வாசலில் இருக்கும் தள்ளுவண்டி வளையல் கடையில் தீபாவளிக்கு வாங்கிய பாசியும் கண்ணாடி வளையல்களும், பின்னலிட்ட கூந்தலில் ஏழைகளின் அணிகலனான மல்லியும் கனகாம்பரமும் போட்டி போட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. மா நிறத்தில் தேவதையாக தெரிந்தவளின் பெரும் ரசிகனானவன் அவள் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தான் சதீஷ். அந்த பிரியத்தால் காஃபியை உறிஞ்சி முடித்தவன் அன்றே பெற்றோரை வைத்து தட்டு மாற்றி அவள் விரலில் 1/2 பவுன் தங்கத்தை மோதிரத்தின் வடிவிலாக சேர்த்துவிட்டு விடை பெற்றிருந்தான். இனி மீனாவின் நிலை. அத்தியாயம் 3. உள்ளுக்குள் உடைந்த தன் கனவுகளை சுமந்து கொண்டுதான் புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் மீனா. வா மீனா, இதான் நம்ம வீடு என்று வாயெல்லாம் பல்லாகத்தான் சதீஷ் அவளை வரவேற்றான். அவனுக்கு தன் கனவு நிறைவேறிய மமதை போல. பின்ன இதென்ன ஒரு நாள் கனவா? காலமெல்லாம் உடன் வரப்போகும் கனவல்லவா? அதனால் வாழ்வே தன் காலடியில் என்பது போல துள்ளலாய் இருந்தான் புது மாப்பிள்ளை.
அதே துள்ளல் இல்லாவிடிலும் அவள் முகத்தில் மருந்துக்கு கூட சிரிப்பில்லாமல் குடிகொண்டுள்ள சோகத்தையாவது கவனித்திருக்க வேண்டும். அவனும் கவனித்தானே. கவனித்தும் பிறந்த வீட்டு பிரிவின் தாக்கம் என்று எண்ணிக்கொண்டானே. அது சரி, அவளின் உண்மை வருத்தத்தின் காரணம் அறிந்தால் மட்டும் அவள் கனவை நிறைவேற்றத்தான் முடியுமா? அவனால் அது அவனுக்கு சாத்தியம் என்ன? சம்பந்தமே இல்லாத ஒன்றாயிற்றே. அவளோ தான் வாடகைக்கு குடியிருக்கும் காலனி வீட்டையே தனியாக பேத்தெடுத்து நிலத்தில் வைத்தாற் போல அடக்கமான அளவில் இருக்கும் வீட்டைக் கண்டு பேந்த பேந்த விழித்திருந்தாள். உனக்காகத்தான் 2 ரூமுக்குள்ள புழங்கிட்டு இருந்த இடத்துல கூட ஒரு ரூம் இருந்த இடத்துல கட்டியிருக்கா என் புள்ள என்று பெருமைப்பட்டு கொண்டார் மாமியார். அவள் என்று கடமைக்கு மட்டும் உரைத்து வைத்தாள். சரி மீனா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க என்றான். தலையை மட்டும் அசைத்து உள்ளே வந்தாள். 10க்கு 10 அறையில் புது ஸ்டீல் கட்டில் மெத்தையுடன் வாங்கி போட்டிருந்தான். கூடவே கண்ணாடி வைத்த பீரோவும். மேலே சீலிங்கில் புது மின் விசிறி சுற்ற காத்திருக்க அதை கூட உயிர்ப்பிக்க மறந்து போய் தொப்பென மெத்தையில் அமர்ந்தாள். எதிரில் இருந்த பீரோ கண்ணாடியில் அவளின் பிம்பம் தெரிந்தது. கூரை புடவையில் கழுத்தில் தடினமான மஞ்சள் கயிறில் கோர்த்திருந்த பொன் தாலி, காலில் முத்துக்களோடு கூடிய மெட்டி, 2ம் அவளிடம் இன்று சேர்ப்பித்தது. மத்தபடிக்கு அவள் வீட்டில் நகை நட்டு எதுவும் போட முடியாததால் பரதநாட்டியத்திற்கு வாடகைக்கு எடுத்து அணியும் மெரூன் நிற கல்லும் வெள்ளை நிற முத்துக்களும் பதித்த கவரிங் நகைகள் மின்னியது. கழுத்தில் காதில் கையில் என்று சிறிதேனும் தங்கம் மின்னிட அருகில் மனம் கவர்ந்த பொன்னானவன் இருக்க இதைவிட சற்றே விஸ்திரமான அறையில் இன்னும் விஸ்திரமான வாழ்வை எதிர்பார்த்திருந்தவளுக்கு ஏமாற்றம்தான். அட, அப்படி என்னதான் மீனாவுக்கு பொல்லாத கனவு என்றால், முதலில் ஃபேண்டசி கதைகளில் மூழ்கி அதில் வருபவன் போல ஒருவனை வாழ்க்கை கடலில் மூழ்கி முத்தெடுத்திட நினைத்தால்தான். அதன்பின் சற்றே நிதர்சனம் புரிய தொடங்கிய போது பார்க்க தன்னை போல மாநிறமாய் அழகாய் ஒரு அலுவலக பணியில் இருப்பவன், அயன் செய்த சட்டை ஃபேண்ட் அணிந்து சவரம் செய்த தாடி என்று டீசென்டான ஆண்மகன். அவனிடம் ஒரு மோட்டார் பைக் அவசியம். சிறிய அளவில் என்றாலும் அவனைப் போலவே டீசென்டான ஒரு வீடு. அதில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்று ஒரு நடுத்தர வாழ்க்கை. ஊருக்கே ராணியாக இல்லாத போதும் தன் வீட்டில் தன் வாழ்வில் தானே ராணி, இளவரசி, தேவதை என்பது போல கணவனுடன் ஒரு காதல் வாழ்க்கை. இதுவே அவள் கனவின் தற்போதைய குறைந்தபட்ச அளவாக இருந்தது. அந்த குறைந்தபட்சத்தையும் இன்னும் குறைத்தால் எப்படி எனும் விதமாகத்தான் அவளின் திருமண வாழ்க்கை அமைந்துள்ளது. அவளின் குறைந்தபட்ச கனவை கூட சதீஷ் சந்திக்காமல் போனது யார் பிழையோ, அது அவள் வாழ்க்கையின் பிழையாகிவிடுமோ என்ற நிலையில்தான் அமர்ந்திருந்தாள். மின்விசிறி என்ற ஒன்று இருக்கிறதே, அதை உயிர்ப்பித்து அமர்வோம் என்ற எண்ணம் தோன்றாமல் வியர்வையில் அமர்ந்திருந்தவளை காற்று வந்து தழுவியது. தென்றல் காற்றோ என்றால் மின்விசிறி காற்றுதான். சதீஷ் தான் மின் விசிறியை உயிர்ப்பித்திருந்தான். உடனே அடுத்த வேலையாக பூட்டியிருந்த ஜன்னலை வேறு திறந்து விட்டிருந்தான். ஃபேனை போட்டு உட்காரலால, வேர்க்குது பாரு என்றவன் அவள் அருகே வரவே படபடத்து போனான். ஆள் பார்க்க செந்தமிழன் நிறத்தில் இருப்பவனுக்கு அந்த வெள்ளை வேஷ்டி சட்டை இன்னும் டால் அடிப்பது போல் இருந்தான். அவனை கண்டு அச்சம்தான் எழுந்திட அவளும் தான் எழுந்து நின்றாள். நீ உட்காரு தங்கம், அது கடைக்கு ஒரு நாள் லீவு தான் விடலான்னு பார்த்தா எதுக்குன்னு தோணிடுச்சு. நான் போய் வெரசா வியாபாரத்தை பார்த்துட்டு வரேன், அம்மா எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு என்றவன் பேசிக்கொண்டே கழுத்தில் கையில் இருக்கும் தங்கத்தை கலட்டி திரும்பினான். அவளோ பேந்த பேந்த விழித்து கொண்டிருந்தாள். இந்த சங்கிலிய கழுத்துல போட்டுக்கோ, அந்த மோதிரத்தை உள்ள லாக்கர்ல பொட்டி இருக்கும், அதுல வச்சிரு. அப்படியே அந்த வாடகை நகைய கலட்டி கொண்டா, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றான். அசையாது நின்றவள் அவன் இந்தா புடி என்று மறுபடியும் குரலை உயர்த்தி கூறவுமே கரத்தை நீட்டினாள். அதில் 2ஐயும் வைத்தவன், அப்படியே பீரோல இருந்து ஒரு 2000 சில்லறையா எடுத்துக்கொடு, கடைக்கு வேணும், சாவி அங்க இருக்கு என்று கை காட்டி விட்டு அவள் இடத்தில் அவன் அமர்ந்திருந்தான். தற்சமயம் மீனாவுக்குத்தான் இந்த திடீர் உறவை ஏற்க முடியவில்லை. அத்தியாயம் 4. மீனா அதீத அச்சம் கொண்ட முதலிரவிற்காக அவன் அறையில் காத்திருந்தாள். தேவதை கனா உடைந்ததை விட அவன் தன்னை அடைய போவதில்தான் பெண் அவளுக்கு பெரும் அச்சம். எதற்குமே கால நேரம் இருப்பது போல புரிந்து கொள்ளவும் கால நேரம் வேண்டும் என்று அந்த ஆண் மகனும் சற்று புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கலாம். அது புரியாதுதானே தங்கம் என்று இரவு நேரம் கடையை சாத்திவிட்டு மனதை சுமக்கும் உடலை கூடல் வலி மனைவியிடம் திறந்திட வந்துவிட்டான். சாப்பிட்டியாமா?
சட்டையை கலட்டியபடியே கேட்டவனைத்தான் அரண்டு போய் பார்த்திருந்தாள் மீனா. இன்னும் சாப்பிடலையா? வா என்று அவன் கைப்பிடித்து அழைக்கவுமே பதறியவள் சாப்பிட்ட என்றிருந்தாள். அருகில் நின்றிருந்தவன் மேலிருந்து வரும் வியர்வை வாடையும் அவன் பேசையில் வாயிலிருந்து வரும் வெங்காய வாடையும் என முகத்தை சொலித்தாள் பேதை. சரி, அப்ப நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வரேன் என்றவன் என்ன காக்கா குளியல் குளித்தானோ, உணவை வாயில் அடக்கி அவதியில் விழுங்கினானோ, 1/4 மணி நேரத்தில் மீண்டும் அறைக்குள் வந்தான். என்ன வந்தவனுக்கு ஏமாற்றமாக மீனா ஏற்கனவே உறங்கி இருந்தாள். அப்படித்தான் அவனும் நினைத்து அவளையே சில வினாடிகள் பார்த்துவிட்டு சிறிய அளவில் ஒளிபரப்பும் பல்பை ஒளிரவிட்டு டியூப் லைட்டை அணைத்து வந்து படுத்தான். மனைவியை அணைக்க முடியாமல், அவளோ வெடித்து அழுதிட முடியாமல் அழுகையை அடக்கிக் கொண்டு துவண்டு போய் சுருண்டு கிடந்தாள். திரும்பினாலோ அழுதாலோ தன் அசைவில் விழித்திருப்பது கண்டு கணவன் கல்வனாக தன் கற்பை பறித்து விட்டாள் என்ற எண்ணம் அவளுக்கு. அவன் ஏமாற்றம் அவனுக்கு. மறுநாள் காலையே எழுந்தவன் அவளைத்தான் சுரண்டலாயினான். ஏற்கனவே அவனை நினைத்து கெட்ட கெட்ட கனவாக தாம்பத்தியத்தை நினைத்து கண்டு வைத்தவளுக்கு விடியற்காலை தீண்டல் செல்ல சீண்டலாக இல்லாமல் அதற்கான அழைப்பு மணி போல விதிர் விதிர்க்க வைத்துவிட்டது. நான் தான், ஏன் இப்படி பயப்படுற தங்கம் என்றவன் அதே கனத்த குரலின் ஒளி அளவை மட்டும் குறைத்து, வெளியே அம்மா இருப்பாங்க, நேரா குளிக்க போயிடு, எதுவும் காட்டிக்காத என்றான். அதற்கு மட்டுமாவது பதிலளித்தாள். காலை முதல் பரபரப்பாகத்தான் அந்த வீடு இயங்கியது. அவன் அன்னை அவனைப் போலவே சிரத்தையாகத்தான் வீட்டு வேலைகளை கவனித்திருந்தார். முதல் நாள் என்று நீ எதுவும் செய்ய வேணாம், அவனோட உட்காருமா என்றவர் இருவருக்கும் காலை உணவை பரிமாறினார். மீனா இட்லிகளை கொறித்து கொண்டிருப்பது கண்டு சதீஷுக்கு சிரிப்பு. என்ன இப்படி சாப்பிட்ற நீ? இப்படி சாப்பிட்டுதான் தினமும் கடையில போய் நிக்கிறியா என்று எல்லல் வைத்தவன் அவளை வேகமாக அதிகமாக உண்ணுமாறு பலவாறு வற்புறுத்தி படுத்திதான் விட்டிருந்தான். அம்மாடி, இப்படி இருந்தா எப்படி புள்ளக்குட்டியெல்லாம் சுமந்து பெத்துப்ப என்று மாமியார் வேறு பலத்த கவனிப்பு வைக்க சதீஷுக்கு துணையாளை ஜாடை மாடையாக கண்டு பெரும் வெட்கம்தான். அவளுக்கோ அவர்கள் வற்புறுத்தலில் பெரும் குமட்டல். சரி சரி, தின்னதையே எடுத்துப்படாத என்று அவர்களை பாவம் பார்த்து விட்டு வைக்கவுமே தப்பினாள் அவளும். இருக்கப்பட்ட வீடோ இல்லாதப்பட்ட வீடோ, மீனா வீட்டிற்கு மறுவீடு செல்ல வேண்டிய முறை. அவர்களும் அழைத்திருந்ததால் பெற்றோரிடம் சொல்லிக்கொண்டு அவளை தன் ஸ்கூட்டியில் அமர்வித்து அழைத்து சென்றான் சதீஷ். அவளோ அவனிடம் எப்படி பட்டும் படாமலோ அப்படித்தான் பட்டும் படாமல் அமர்ந்திருந்தாள் அவன் பின். வெறுங்கையோடையா போக முடியும்? உன் தங்கச்சி தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் என்றவன் பொட்டலக்கடை ஒன்றின் முன் நிறுத்தியிருந்தான். இறங்கியவள் ஏதாவது வாங்கிக்கோ என்று விட்டேத்தியாக கூறியவள் அவ்விடம் விட்டு நகரவும் இல்லை. இவனாக சென்று இனிப்பு காரம் வாங்கி வந்து வண்டியை கிளப்பினான். அவள் காலணியில் நுழைந்ததுமாவது அவள் முகம் மலர்வாளா என்று பார்த்திருக்க அப்போதும் அதே வாட்டமான வட்ட முகம்தான். அக்கா மாமா வந்தாச்சு என்று அவள் தம்பிதான் ஆரவாரம் செய்து நொறுக்கு தீனியை நொறுக்கிவிட்டு சென்றிருந்தான். வெளியே வந்த சரஸ்வதிக்கு மாப்பிள்ளை மகளை கண்டதும் வாயெல்லாம் பல்தான். அதிலும் மகள் கழுத்தில் மின்னும் சங்கிலி அவர் மனதை வெகுவாக குளிர்வித்தது போல. அவளுக்கோ இதை கூட அவன் வற்புறுத்தி அல்லவா லாக்கர் உள்ளே வைக்க சென்ற போது அணிவித்து விட்டான் என்று அதன் மீதும் அவன் மீதுள்ள வெறுப்புதான். இருவரையும் உள்ளே அழைத்தவர் புது மாப்பிள்ளையை விழுந்து விழுந்து கவனிக்க, இதோ வெளியே கொஞ்சம் வேலை இருக்குங்க அத்தை, சமைச்சிட்டு மீனாவை போன் பண்ண சொல்லுங்க, வந்துடுறேன் என்று அன்னையிடம் உறவாடி பேசட்டும் என்று தன் வேலையை கவனிக்க புறப்பட்டான். காலணியை அணிந்து கொண்டு காலணியை விட்டு கிளம்பியவனுக்கு புது மனைவிக்கு தன்னை அழைக்க என் தெரியாதே என்று தாமதமாகவே நினைவில் வரவும் தான் மறுபடி அவள் வீட்டிற்கே வந்திருந்தான். என்ன, வாயிலில் நின்றிருந்தவன் குரல் கொடுக்கும் முன் அவளின் அழுகுரல்தான் அவனின் செவியை வந்தடைந்திருந்தது. அத்தியாயம் 5. தன் சிறிய கடையில் இந்நேரம் தினமும் அப்ரோன் அணிந்தபடி கையில் கவர் கிளவுஸுடன் நின்று கேட்பவர் விருப்பத்திற்கு ஏற்ப சுத்தமாக கேட்கும் வகை பூரிகளை தயார் செய்து கொடுத்து கொண்டிருப்பான் சதீஷ். அவனிடம் அதிக கூட்டம் கூட காரணமே பிரபல கடை வாசல் அருகில் இருப்பதால் மட்டுமல்ல, சுவையுடன் சேர்ந்த தரமும் பார்த்து பார்த்து தன்னை நம்பி வருவோரை அவன் கவனிக்கும் குணத்தினாலும் தான். பூரியில் தொடங்கி கலவைக்கு உபயோகப்படுத்தும் பொருட்களில் தொடங்கி அனைத்தும் சுத்தபத்தமான தயாரிப்பு. பட்டாணியும் கேரட் துருவல்களும் பொடியாய் நறுக்கிய வெங்காய தூவல்களே அதிகம் என்று முடிந்தளவு ஆரோக்கியத்தை அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் மீட்டு கொண்டிருந்தான். குழந்தைகளுக்கு என்றால் தனியாக அதிக காரம் இல்லாமல் கலந்து கொடுப்பான்.
வருவோரை இன்முகத்தோடு வரவேற்று அவர்கள் உண்டு முடித்து கிளம்பும் போது தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டு நன்றி கூறி அனுப்பி வைப்பவன் முகத்தில் கனிவுக்கு குறைச்சல் இருக்காது. இப்படி தன் கடைக்கு வருவோரிடம் என்ன வேண்டும், எப்படி பிடிக்கும் என்று கேட்டு கேட்டு செய்தவனுக்கு மனைவியாக வரப்போகிறவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா என்று கேட்டிருந்தால் இன்று மனம் முடித்த 2ஆம் நாளே அந்தவன் முகமோ சோர்ந்து போய் இருக்கும் நிலை வந்திருக்காதோ என்ற எண்ணம் அவனுக்கு. இதில் தன் தவறென்ன இருக்கிறது? அவள் பெற்றோர் அல்லவா பேசி விருப்பம் கேட்டிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாலும் தற்சமயம் கஷ்டம் சுமப்பது தாங்கள் இருவரும் அல்லவா? செவியில் அவள் இன்று உரைத்து கொண்டிருந்த வார்த்தைகளே இன்னமும் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. எனக்கு ஏம்மா இந்த கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி பண்ணி வச்ச? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லம்மா என்று அவள் அழுத அழுகைதான் அவனை இன்னமும் உலுக்கிக் கொண்டிருந்தது. அச்சமயம் வந்தவன் சத்தமில்லாமல் கிளம்பினாலும் சாப்பாட்டு நேரத்திற்கு அவர்கள் மனதை நோகடிக்க விரும்பாமல் போய் சாப்பிட்டு விட்டுத்தான் அவளை வீட்டில் விட்டுவிட்டு இன்று கடை திறக்க தாமதமாக வந்தான். அவள் வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றது தன்னைத்தானா, இல்லை தன் வீட்டை, அந்த வாழ்வையே முற்றிலுமாக பிடிக்கவில்லையா என்று குழம்பி குமரிக்கொண்டுதான் வேலையை தொடங்கி இருந்தான். என்னப்பா புது மாப்பிள்ள, உடனே கடை போட்டுட்ட? மீனா என்ன சொல்றா என்று கடை போட தயார் செய்து எடுத்து வந்த பொருட்களை அவன் அருகில் அடுக்கி தயார் செய்து கொண்டிருக்கையிலேயே கேட்டு நின்றார் கோமதி அக்கா. கட்டாயமாக சிரித்து வைத்தவன், கொஞ்சம் லேட்டாகி போச்சுக்கா, 10 நிமிஷம் ஆகும், வேணா வேற எதனா வேலை இருந்தா போயிட்டு வாங்களேன் என்றான். 10 நிமிஷமா? சரிதான், அதுக்குள்ள பிரேக் நேரம் முடிஞ்சிருமே என்றார் கோமதிக்கா. உண்ணாமல் கிளம்பும் கோமதி அக்கா கலையை பார்க்க சங்கடம் கொண்டவன் மறுபடி ஒரு மன்னிப்பை கோரினான். இருக்கட்டும்னா, நாங்க வேலை முடிஞ்சு போறப்ப இருந்தா வாங்கிட்டு போறோம் என்று கூறி சென்றாள் கலை. இரவு நேரம் வேலை முடித்து கிளம்பும் முன் அவன் கடையை பார்க்க இன்று வியாபாரம் விரைவாகவே டிமாண்டில் முடிந்துவிட்டிருந்தது. நமக்கு இன்னைக்கு கொடுத்து வைக்கல என்றாள் கலை. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமாவே வியாபாரமாகி போச்சு போல என்று கேட்டபடிதான் கோமதிக்கா கிளம்ப எத்தனிக்க, அக்கா உங்க 2 பேத்துக்கும் பார்சல் வீட்டுக்கு கட்டி வச்சிட்டேன், வீட்டுக்கு போய் சூடு பண்ணி பொறி கலந்துக்குங்க என்று 2 கவரை எடுத்து கொடுத்தான் சதீஷ். பரவாயில்லையேனா, எங்களை ஞாபகம் வச்சு தீரும்போது கட்டி வச்சிட்டீங்க என்று நன்றி உரைத்த கலை, அக்கா உன்னை கூப்பிட அந்த அண்ணா வருதுல்ல, நான் ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன், அதுல போறேன் என்று விடை பெற்று சென்று விட்டாள். அருகில் மற்றொரு கடையில் பணிபுரியும் கணவர் வேலை முடித்து வந்து அழைத்து செல்வார் என்று காத்திருந்த அக்கா அந்த தம்பியின் முகவாட்டத்தை கவனித்து விட்டார். மீனா திரும்ப வேலைக்கு வருவாளாப்பா? கோமதி கேட்கவும் பதில் அறியாதவன் விழித்தான். தெரியலக்கா, அவ விருப்பம் என்றான். அவ சின்ன பொண்ணு, நீயும் கொஞ்சம் எடுத்து சொல்லு, புரிஞ்சுப்பா என்று அவர் எல்லாம் அறிந்தவராகத்தான் பட்டும் படாமல் பேசினார். அவனும் தலையை மட்டும் ஆட்டினானே தவிர வாய் திறவவில்லை. எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணத்தை பத்தின கனவு இருக்கும். அதுல மீனா நிறையவே வாழ்க்கைய நினைச்சு கனவு கண்ட பொண்ணு. யதார்த்தம் புரியுற வயசு வந்தும் இன்னும் பக்குவம் வரல. ஏழ்மை பிடியில இருக்க பல ஏழை பசங்க உன்னை போல ரோஷப்பட்டு வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு முன்னேறது இல்லையா? ஆனா அவளை போல சாதாரண பொண்ணு தனக்கு வர்றவனால தன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிகழும்னு கனவு கண்டுட்டா. நீ கொஞ்சம் கடமையில இருக்க கவனம் போல அவளையும் அமர்த்தி பேசி புரிஞ்சுட்டு புரிய வைக்க முயற்சி பண்ணுப்பா. புரிஞ்சுக்கிட்டா அவளை போல யாரும் பாசம் காட்ட முடியாது, பச்சை மண்ணாட்டம் ஒட்டிப்பான். அவளும் என் பொண்ணு போலதான். நான் உன்னை தம்பியா நினைச்சுதான் சொல்றேன் என்றவர் கணவர் வந்ததும் வரேன் தம்பி என்று அவனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டார். குழம்பி போய் இருந்தவனுக்கு அவரின் பேச்சில் சற்று தெளிவு கிடைத்தாலும் இன்னமும் மனம் முழுதாக ஆறவில்லை. அதே சிந்தனையில் வீடு வந்து சேர்ந்தவன் முன் அவள் இன்றும் சோர்ந்து போய்தான் அமர்ந்திருந்தாள். நேற்றாவது உறங்குவது போல் நடித்து தப்பித்தவளால் இன்று அதுவும் முடியவில்லை. இன்னைக்கு நீயே உன் கணவனுக்கு பரிமாறு என்று விட்டார் மாமியார். அவன் குளித்து முடித்து வந்து அவனுக்கு பரிமாறிய பின்தான் அறைக்கு செல்ல வேண்டிய நிலையில் கடமையே என ரோபோட் போல செயலாற்றிக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே சோதனையில் இருப்பவளை மேலும் சோதிக்க விரும்பாதவன் இன்று உண்டு முடித்து அவள் பாத்திரங்களை கழுவி வைத்து வரும் முன் அவன் உறங்குவது போல நாடகமாடி அவளை தேற்றிவிட்டிருந்தான். பாவம். இவர்களில் யாரைத்தான் பாவம் என்பது? குறையும் பட்சமா தன் குறைந்தபட்ச ஆசையை குறுக்கிக் கொண்டு அதுவும் நிறைவேறாது அவசரமாக திணிக்கப்பட்ட விருப்பமற்ற வாழ்வை வாழும் பக்குவப்படாத அவளையா? அல்லது விரும்பியவளின் விருப்பம் அறியாமல் யதார்த்த திருமண வாழ்க்கை எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த அவனையா? அத்தியாயம் 6. அன்று மாலை கடை போட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கடந்து
மக்கள் கூட்டம் ஆரவாரம் செய்யும் கடற்கரைக்கு மீனாவை அழைத்து வந்திருந்தான் சதீஷ். மாலையில் எந்த தலைப்போகும் காரியமாக இருப்பினும் கடை வியாபாரமே முக்கியம் என்று அதை தவிர்ப்பவன் இன்று அவளுக்காகத்தான் வந்திருக்கிறான். நேற்று கோமதிக்கா கணவர் வந்ததும் கிளம்பும் முன், உட்கார்ந்து பேசுங்க தம்பி, பேசுனா தீராதது எதுவுமே இல்ல என்று கூறி சென்ற வார்த்தைகள்தான் அவனுக்கு இன்னமும் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தது. அதற்கு வீடு உகந்த இடம் இல்லை என்றுதான் மதியத்திற்கு மேல் படத்திற்கு அழைத்து சென்றுவிட்டு தற்சமயம் கடற்கரைக்கு அழைத்து வந்திருந்தான். ஏதாவது சாப்பிட்றியா மீனா? கடற்கரையையே பார்த்து முட்டிக்கால் கட்டி அமர்ந்திருப்பவளிடம் கேட்டிருந்தான். என்று தலையசைத்தாள். தியேட்டர்ல கூட நீ எதுவுமே சரியா சாப்பிடல. உன் வீட்ல இப்படிதான் இருந்தியா? உனக்கு என்ன வேணுமோ கேளு, என் சக்திக்கு வாங்கி தரேன். சந்தோஷமா இரு மீனா என்றான். அவள் பதிலே கூறவில்லை. உனக்கு என்ன வேணும்? அவன் மறுபடி கேட்கவும் எதுவும் வேண்டாம் என மறுப்பாக தலையசைத்தாள். கடல் அலைகள் அவள் மனதைப் போல சீற்றம் கொண்டிருப்பது போலிருந்தது அவனுக்கு. எனக்கு சின்ன வயசுல நிறைய ஆசை இருந்தது. அவன்தான் ஆரம்பித்தான். நல்ல பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஆளா வரணும்னு என்றான். அவள் திரும்பி அவனை பார்த்தாள். சுருள் கேசங்கள் காற்றில் அலைப்பாய்ந்திட குறுந்தாடியை தடவியபடி பேசினான். என்ன நம்ப முடியலையா? கேட்டவனைக் கண்டு ஆம் இல்லை என்று இரு பக்கமாக தலையசைத்தாள். சின்ன வயசுல ஸ்கூல்ல டீச்சர்லாம் கேட்பாங்களே, வளர்ந்து என்னவாக போறேன்னு என்றவன் புரியாது வெளிப்பவளைக் கண்டு, ஏன் உன்னை உங்க டீச்சர் கேட்டதில்லையா என்று அவள் மறந்து போன பழைய கனவுகளை நினைவுபடுத்தினான். 5 வயசுல டாக்டராக ஆசைப்பட்ட மீனா, 10 வயசுல ஃப்ளைட் ஓட்ட ஆசைப்பட்டேன், 15ல நிதர்சன மூலையில உரைச்சு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் ஆகணும்னு நினைச்சேன். என்னால போக முடிஞ்ச கவர்மெண்ட் வேலைன்னு நினைப்பு என்றவன் சிரித்தான். அவனையே கண் கொட்டாமல் பார்த்திருந்தாள் மீனா. என்ன அப்புறம் ஏன் ஆகலைன்னு பாக்குறியா? ஏழ்மையான குடும்பம், அப்பா கம்பெனி செக்யூரிட்டி, அம்மா வீட்டு வேலை செஞ்சாங்க, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. 18ல நான் கல்லூரி போனா அவங்க எப்போ இங்கிருந்து கல்யாணமாகி போறதுன்னு தான் படிக்கல. நான் முதல்ல ஹோட்டல்ல சப்ளையரா சேர்ந்தேன் என்றவன் அதன்பின் இங்கு உதவியாளனாக வந்து பிறகு தற்காலிக உரிமையாளனான கதையை கூறி முடித்திருந்தான். அடுத்து ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கணும் மீனா. அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துல அதை கொஞ்சம் பெரிய ஹோட்டல் ஆக்கணும். 1, 2, 3ன்னு அது வளரணும். அப்படியே நம்ம வீட்டை பெருசா கட்டணும். ஃப்ளைட்ல தொடங்கின என் கனவு பஸ்ஸை கூட ஓட்ட முடியாது போனாலும் நான் சொந்தமா காராவது வாங்கி ஓட்டணும். பக்கத்துல உன்னோட, பின்னால அப்பா அம்மா, அப்படியே நம்ம பசங்களோடன்னு இப்படி பல கனவுகள் இருக்கு. அதுல எல்லாம் நிறைவேறுமான்னு தெரியல, ஆனா நிறைவேறணும்னு ஆசை என்றான். அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு தனது கனவில் தனது உழைப்பு பங்களிப்பு என என்ன இருக்கிறது என்றே பிடிபடவில்லை. சிந்தனை முகமாக இருந்தவளிடம் சரி உன் ஆசை என்ன என்று கேட்க அவளுக்கோ பதிலே வரவில்லை. சின்ன வயசுல டீச்சராக ஆசைப்பட்டேன் என்றாள். ஹே, டீச்சர் அம்மாவாகி கலர் கலரா புடவை கட்டிட்டு ஒரு கொடைய பிடிச்சிட்டு ஹேண்ட்பேக்கோட உன்னை நினைச்சு பார்க்கவே நல்லா இருக்கே என்றான் சதீஷ். அதில் தன்னை மீறி இதழுக்கே நோகாமல் சிரித்து வைத்தாள் மீனா. உனக்கு இன்னும் அந்த கனவு இருந்தா சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன் என்றவனை கண்டு ஏற்கனவே அமைதியே கதியென இருந்தவளுக்கு பேச்சே வரவில்லை. சும்மா கேட்கல, உம்மனு மட்டும் சொல்லு, உடனே ஏற்பாடு பண்ற என்றவனின் பேச்சில் அத்தனை உறுதி. இல்லைங்க வேணா என்றாள் மீனா. ஏன்? அவன் கேட்கவும் தயங்கியவள், சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், ஆனா அப்புறம் படிப்புல அத்தனை ஆர்வம் இல்ல, வேலை பார்க்க தான் பிடிக்குது என்றாள். அப்படியா? சரி, அப்போ திரும்ப கடைக்கு வேலைக்கு போறியா என்று அவன் கேட்க, போனா அம்மா தம்பி தங்கச்சிக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் என்றாள். இதை எப்படியேனும் அவனிடம் பேசித்தானே ஆக வேண்டும் என்பது அவள் எண்ணம். சரி, அப்ப வேலைக்கு போ, வீட்ல நான் பேசிக்கிறேன் என்றான். ஆச்சரியமாக அவனை பார்த்தவளிடம், கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமா அவன் கேட்க, கடை போடணும்ல என்றவளிடம், அது கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு போட்டுக்கலான்னு தான் என்றான். இல்ல போகலாம் என்றாள் அவள். வீட்டிற்கு வந்ததும் பொருட்களை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு அவதியில்தான் விரைந்தான் சதீஷ். ஏமா மீனா, நீயும் கொஞ்சம் போயே, ஏற்கனவே லேட்டு. அவன்கிட்ட வேலை பார்த்த பையன் வேற போன மாசம் வேலை விட்டு போயிட்டான், இவன் தனியா கடந்து அல்லாடுறான் என்ற மாமியார் கூற்றில் புரியாதுதான் நின்றிருந்தாள் மீனா.
அட சும்மாருமா, அவ துணிக்கடையில வேலை பார்த்தா, அவளுக்கு இங்கெல்லாம் பழக்கம் இல்ல என்று கடிந்து கொண்டான் சதீஷ். டேய், தட்டை கொடுத்து காசை வாங்கி கல்லால போட எதுக்குடா அனுபவம் என்று அவன் அன்னையும் பதில் பேச, அங்கு சென்றால் கோமதிக்கா கலையையாவது பார்க்கலாம். கடை வாசல் அவளுக்கும் தேவைப்பட்டது போலிருக்க, நான் வரேன் என்றிருந்தாள். அவளை வரேங்கிறாள்ல, பிறகென்ன என்ற அன்னையால் அவளுடன் தான் கிளம்பினான் சதீஷ். அன்று வண்டியை கிளப்பியவன் இருவரும் தெருமுனையை கடந்ததும், உன்னை உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போறேன், ராத்திரி வரும்போது கூட்டிட்டு போறேன், சரியா என்று கேட்கவும், ஏன் என்றுதான் மீனா புரியாது விழித்தாள். என்ன தங்கம் இப்படி கேக்குற? உன் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல, உனக்கு சங்கடமா இருக்காதா அவன் கேட்கவும், இல்லை என்று தலையசைத்தாள். அவ்வளவுதான். கடையில் அவளை ஒரு ஓரமாக பொம்மை போல நிறுத்தியவன் அவளை துரும்பை கூட தூக்க விடவில்லை. அவள்தான் சங்கடம் கொண்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என முனைந்தாள். குறுகிய இடத்துக்குள் கைக்குள் காலுக்குள் பொருட்களை வைத்துக்கொண்டு அவனுடன் அந்த 3 மணி நேரம் அவனின் வியர்வைக்கான காரணத்தை அவளுக்கு அனுபவமாய் புரிய வைக்க தவறவில்லை. இடையில் கோமதிக்கா கலை வேறு அவளை சந்தித்து பேசிவிட்டு செல்ல, அவனுடன் மறுபடி வீடு வந்து சேர்ந்தவள் பிடிமானத்திற்கு அவன் தோள் பற்றி இருந்தாள். வாழ்க்கை முழுவதுமா? நிதர்சனம் நிச்சயம் என்று நம்புவோம். கனவுகள் வேண்டுமானால் புரிதலற்று மலரலாம். காதல் புரிதலில்தான் அழகாய் ஆழமாய் மலரும் என நம்புவோம். அத்தியாயம் 7. மீனா நாளிலிருந்து வேலைக்கு போறா என்றான் சதீஷ். அவன் அன்னை தந்தையைத்தான் பார்த்தான். என்னப்பா இப்படி சொல்ற? நம்ம கடையில ஆள் இல்லாம நீ தனியா அங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இப்ப மீனாவை வேலைக்கு அனுப்ப நம்ம கடையில கூட மாட ஒத்தாசிக்கு வச்சுக்க கூடாதா என்றார் அவன் தந்தை. ஆமாடா, காலையில இருந்து நைட்டு வர அவங்க நின்னு வேலை பார்த்துட்டு வரட்டும். நீயும் சாயந்தரம் போனா ராத்திரி தான் வருவ. நீ பகல்ல வீட்ல இருக்க நேரமோ அவ வீட்ல இல்லனா எப்படிப்பா என்றார் அவன் அன்னை. அது அவளுக்கு சரி வராது, விட்டுருங்க என்றவன் அந்த பேச்சை தொடரவே விரும்பவில்லை போல. மீனா சதீஷுக்குள் இந்த ஒரு வாரம் எந்த நெருக்கமும் இல்லை. அளவான பேச்சுவார்த்தைதான். அதற்காக அவனை வெறுக்கவும் இல்லை. அவள் சாதாரணமாக இருக்கிறாள். இருப்பினும் பெண்ணாக பிறந்தவளின் குணமே போகும் இடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதுதானே. அப்படித்தான் வீட்டு வேலைகளை தன்னால் முடிந்த அளவு கவனித்துக் கொண்டாள். அன்றிரவு அறைக்கு வந்தவன் விழித்திருந்தவளிடம், நீ நாளிலிருந்து வேலைக்கு போ மீனா, நான் சொல்லிட்டேன் என்றான். தற்சமயம் தங்கம் என்று அழைப்பதை அவளுக்கு பிடிக்காதோ என விட்டிருந்தான். அவள் என்றாள். ஒரு முறை அவள் விரும்பாத ஒன்றை அவளை செய்ய வைத்ததே போதும். வேலை விஷயத்திலும் அவள் விருப்பத்திலும் தலையிட அவனுக்கு விருப்பமில்லை. நாட்கள் ஓடியது. இருவருக்கும் திருமணமாகி 1 மாதம் கடந்திருந்தது. மீனா ஜவுளிக்கடையில்தான் வேலை பார்க்கிறாள். சதீஷ் அவள் ஜவுளிக்கடை வாசலில்தான் கடை வைத்திருக்கிறான். காலையில் அவளை தன் வண்டியில் இறக்கிவிட்டு விட்டு செல்வான். இரவில் அவள் வேலை முடித்து வந்ததும் அவன் கடையில் நின்று கூட மாட ஒத்தாசை செய்வாள். அங்கேயும் வேலைதானே பார்த்துட்டு வர, இங்க வந்து ஏன் இப்படி பண்ற என்று முதலில் தடுத்தவன் பிறகு அவள் போக்கில் விட்டுவிட்டான். வியாபாரம் முடித்து இருவரும் அனைத்தையும் சீர் செய்து பொருட்களை ஏற்றிவிட்டு வீடு வந்து சேர்வர். இதற்கிடையில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திடுமா? ஏங்க, அந்த அக்காக்கு அது வேணுமா, சில்லறை இல்லையே என்று பேச்சுக்கள் வேலை குறித்து தொடர்ந்தது. கடையில் அவ்வப்போது நெருங்கி நிற்கும் நெருக்கமும், பொருட்களை எடுக்கையில் தொடும் விரல்களின் உரசலும், கிளம்பி செல்கையில் அவன் தோள் பற்றுதலும் என்று தற்சமயம் அதுவே போதுமென நாட்கள் நகர்ந்தது. 1 மாதத்தில் ஏதோ முடிவுக்கு வந்தவளாக, நான் உங்க கடையிலேயே வேலைக்கு வரேனே என்றிருந்தாள் மீனா. அது எப்படி என்றான். வீம்பின் பிடியில் ஏறி அமர்ந்த பிடிவாதம் கொண்ட மனம்தான் உடனே இறங்கிட இடம் தந்திடுமா? அதுதானே மனித இயல்பும் என்று நினைத்து கொண்டான் சதீஷும். வேணா மீனா என்றான். ஏன்? அவன் கேள்வியில், நம்ம கடைன்னு நினைச்சா வா, இல்லனா உங்க கடைக்கே வேலைக்கு போ என்றான். எங்க கடையா? ஓனர் கேட்டா புருஷன் பொண்டாட்டிக்கு இந்த எண்ணம் வேறையான்னு அவரை துரத்தி விட்டுருவாரு என்று கூறி சிரித்தாள் மீனா. அவள் சிரிப்பதை காண்கையில் அவன் கவனம் அவளை தாண்டி எங்கும் செல்லவில்லை. வரவா வேணா வாங்க அவள் அனுமதி கேட்கவும், வா, ஆனா வர லாபத்துல உன் பங்களிப்புக்கு காசு தருவேன், வாங்கி உன் வீட்ல கொடு, உன் தேவைக்கு சரியா செலவு பண்ணிக்க என்றான். அத்த மாமா என்று தயங்கினாள் மீனா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றிருந்தவன் அவளை நடத்தும் விதத்தில் எந்த பெண்ணுக்குத்தான் பூரிப்பு வராது? அவளுக்கும் வந்தது. அவனின் சுருள் கேசமும் வலித்திடாத தாடியும் கூட பிடித்தது தற்சமயம்.
கடுமையான உழைப்பில் குளிப்பவன் வியர்வையில் கூட அர்த்தம் உணர்ந்தாள். கண்டிப்பா உங்க கனவு நிறைவேறும். அன்று மலையில் கடையை காத்திட கவர் போட்டு படாத பாடுபட்டு வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி மலை நின்றதும் இரவு தாமதமானாலும் தொடர்ந்து என சலியாது கவனித்தவனைக் கண்டு அவள் மனதிலிருந்து வந்த வார்த்தைகள் அவை. டிப்டாப்பாக ஏசியில் அமர்ந்து பணிபுரிபவனே ஹீரோ என்றில்லை. குடும்பத்திற்காக அயராது உழைக்கும் ஒவ்வொருவனும் தன் கதையின் நாயகன்தான் என்று குடிகார தந்தையிடம் காணாத கணவனின் பொறுப்புணர்வில் உணர்ந்து கொண்டாள். தேங்க்ஸ் தங்கம் என்றான் சதீஷ் வெகு நாட்கள் கழித்து. நாட்களோட விடியலில் தொடங்கி இரவு உறக்கம் வரை அவனோடே சுற்றி திரிந்தவள் அவனிடம் அதிகம் பேசினாள். அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். இருவரிடையே உடல்கள் சங்கமித்திடாத விளக்கமான நெருக்கமே இருந்தது. தங்கம், அவன் அழைப்பில் முகம் சிவந்தவள் திரும்பினாள். உன்னுடைய தோழியும் கோமதி அக்காவும் வந்திருக்காங்க பாரு என்றான் சதீஷ். அக்கா, கலை என்றவள் அவர்களை வரவேற்று பேசி அவர்களுக்கு வேண்டியதை பரிமாறி கவனித்துக் கொண்டிருந்தாள். பேச்சு வாக்கில் கலை, மீனா, நீ போன வருஷம் பிறந்த நாளுக்கு ஆசைப்பட்டிய அந்த ட்ரெஸ்ஸு அதே போல திரும்ப வந்திருக்குடி, வாங்குறியா என்று கேட்டு வைத்தாள். ஹடப்போடி சும்மா என்றவள் அதை பெரிதாக கூட கருதவில்லை. பாத்தீங்களாக்கா, போன வருஷம் அந்த ட்ரெஸ் வித்து போனதும் எப்படி அழுதா, இவளை தேத்தவே நமக்கு எத்தனை நேரமாச்சு என்று கலை பேச பேச உண்மையில் சதீஷ் முன் சங்கடமாய் உணர்ந்தாள் மீனா. அன்றிரவு கடையை மூடி கிளம்பும் வேளையில் ஆயத்தமாக இருந்தாள் மீனா. தங்கம், உன் பிறந்தநாள் என்னைக்கு என்று சதீஷ் வினவவும், அதுவா என்றவள் தேதியை கூறினாள். அட, சொல்லவே இல்ல, இன்னும் 4 நாள் தான் இருக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு என்றான் சதீஷ். எனக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க என்றவள் வேலையில்தான் முழு கண்ணாக இருந்தாள். கலர் கனவுகள் கண்ட பின் இன்று ஆசைகளை மறந்தவளாக இருப்பது உணர்ந்த போது மகிழ்ச்சிக்கு பதிலாக கவலை கொண்டவனாகி போனான் சதீஷ். திருமணமாகி அவளுக்கு வரும் முதல் பிறந்த நாளில் அவள் ஆசைப்பட்ட அதே ஆடையைத்தான் வாங்கி வந்து தந்திருந்தான். காலை குளித்து முடித்து சேலையை கட்டிக்கொண்டு வந்தவள் அவன் தந்த பரிசை கண்டு ஆச்சரியத்திற்கு பதிலாக அதிர்ச்சிதான் அடைந்தாள். ஏங்க இது என்று அவள் வெளிப்பதில் சிரித்தவன், நீ ஆசைப்பட்டதுதான் மீனா என்றான் சதீஷ். அது அப்போங்க, இதுக்காக ஏன் 2000 செலவு பண்ணீங்க என்றுதான் கடிந்து கொண்டாள் அவளும். ஏய், உனக்காக வாங்கின, போட்டுக்காம பேசிக்கிட்டே இருக்க என்று அவனும் பதிலுக்கு கோபம் கொண்டான். மெய்யாகவா? இல்லை, பொய்யாகவே. அதில்லைங்க, கல்யாணமாகி இப்ப போய் எப்படி இதெல்லாம்? அப்ப இத ஆசைப்பட்டாலும் ஒரு நாளே போட்டு சங்கோஜம்தான் பட்டிருப்பேன் என்றவளையும் அதை உடுத்த வைத்து வெகுவாக ரசித்தான். அவளுக்கும் ஏனோ அந்த பார்வை வெறுப்பை தராமல் நாணத்தை தான் தந்தது. குளிச்சுட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போங்களே என்றாள் உரிமையாக. அவள் கேளாமலே பார்த்து பார்த்து அவள் தேவைகளை கவனிப்பவன் அவள் வாய்விட்டு கேட்டதும் மறுத்திடவா போகிறான்? என்ன, மீனா தான் விரும்பிய உடையை அணிந்து வலம் வர கொண்ட சங்கோஜம் கூட விரும்பாமல் மனமுடித்த கணவனிடம் கொள்ளவில்லை. காலை தொடங்கிய பயணம் மாலை அவளுக்காக குடும்பத்தினருடன் கேக் வெட்டுவதில்தான் எளிமையாக என்றாலும் மனதிற்கு பிடித்த வண்ணம் முடிந்தது. மீனாவுக்கு தற்சமயம் தான் முன்னேற எவ்வகையிலும் உழைப்பை போடாமல் காணும் முன்னேற்ற கனவென்பது முட்டாள்தனமாகத்தான் தோன்றியது. அத்துடன் அழகு, முகத்தின் மீதான ஆசையும் அகத்தின் அழகுக்கு முன் பொருட்டாகவே தோன்றவில்லை அவளுக்கு. அன்றைய இரவு மனம் நிறைந்த உணர்வில் இருந்தவளிடம், நீ சந்தோஷமா இருக்கியா தங்கம் என்று வினவினான் சதீஷ். ஆனா ஒரே ஒரு குறைதான் என்றாள். என்னம்மா குறை சொல்லு என்றவன் மணியைத்தான் பார்த்தான். இந்த நாளை அவள் குறையுடன் கடப்பதை விரும்பவே இல்லை அவன். அதை மாற்றிட தன்னால் முடிந்ததை செய்திடத்தான் துடியாய் துடித்து கொண்டிருந்தான். அது அம்மா அத்தை எல்லாரும் விசேஷம் ஒன்னும் இல்லையான்னு கேக்குறாங்க என்ற மனையாளுக்கு கணவனை மனதார ஏற்ற பின்பும் வெளிப்படையாக பச்சை கொடி காட்டிடத்தான் பல நாட்களாக தயக்கம் இருந்திருக்கும் போல. இதை எப்படி அறியாது போனேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவனுக்கு அவளது இந்த ஆசையை இந்த இரவுக்குள் நிறைவேற்றுவது சாத்தியமா என்பதில்தான் அங்கு புன்னகை மலர்ந்தது. தங்கம் என்று தன்னை மஞ்சத்தில் தாங்கும் மனையாளை பொன்னானவளாக வாழ்வெங்கும் தாங்கிடவே உறுதி ஏற்றவன் அதை காலமெல்லாம் நிறைவேற்றுவான். அவளின் புதிதாய் துளிர்த்த ஆசையையும் சேர்த்தே. அவனின் கனவுகளை அவனடைய அவளும் தான் கரம் கோர்த்து உறுதுணை புரிவாள். இனி தான்
தேவதையாக கனவு கண்ட மீனலோக்ஷினி சதீஷின் கண்களுக்கு என்றுமே அவன் வாழ்வில் வந்த தேவதைதான். அவள் வாழ்க்கை ஃபேண்டசியில் வரும் தேவதை கதையாக அல்லாமல் இருக்கலாம், ஆனால் யதார்த்தமான ஒரு தேவதையின் கதை. சுபம். வாழ்க்கை ஒரு தேவதை கதையல்ல என்று பிரதிலிபி அளித்த தலைப்பிற்காக எழுதி முடித்தாயிற்று. குறுந்தொடர் என்பதால் விரைவாக முடிந்துவிட்டது. பிடித்திருக்கும் என்று நம்பி விடை பெறுகிறேன். அடுத்தடுத்த தொடர்களில் சந்திப்போம். தேவதை பெண்ணே நீ யாரோ குறுந்தொடர் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல உங்க விமர்சனத்தை சொல்லிட்டு போங்க. இந்த குறுநாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த நாவல்கள் ஒளி வடிவில் வெளியாவது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.